ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி கடையில் செய்கிற மாதிரி ருசியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து அளவு வச்சுருக்கிற ஒரு கப்பு. இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து 250 mlன்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறோம். 1/4 கப்பு வந்து டார்க்கு கொக்கோ பவுடர் அது எடுத்துக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதெல்லாம் வந்து ஒரு சல்லடையில் எடுத்துக்கிட்டு நாம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஒரு 3 டைம்ஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து கலந்து நாம் வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலில் நாம் வந்து 4 முட்டையும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறோம். எசன்ஸ் வந்து நமக்கு வந்து முட்டையோட ஸ்மெல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்டர் வச்சு நல்லா வந்து இதை வந்து பீட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது எல்லாம் ஒன்றோடு ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிறோம். அது வந்து 3/4 கப்பு சுகர். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து பவுடர் பண்ணாத சுகராக இருந்ததுன்னா 3/4 கப்பும், பவுடர் பண்ணின சுகராக இருந்ததுன்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பவுடர் பண்ணாத சுகராக இருந்ததுன்னா கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது கரையணும். கரைஞ்சி அது வரும்போது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். பவுடர் பண்ணினதுன்னா நமக்கு வந்து போட்டதுமே வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து நீங்கள் பவுடர் பண்ணது எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து நம்ம வந்து ஆயில், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நாம் வந்து கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பவுடர், அந்த பேக் பண்ணுறதுக்குரிய பவுடர், அதை வந்து நாம் வந்து ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா நம்ம வந்து அதை வந்து கலந்து விடணும். அதை வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து கலக்கணும். அதை வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கலக்கக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் நாம் எல்லாமே வந்து நல்லா கலந்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கலக்கணும். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா நம்ம எடுத்து விட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இது கலக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பதம் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இது வந்து பழைய குக்கர்லாம் வந்து இது வந்து குக்கருக்குள்ளே வைக்கிற அந்த பாத்திரம் இது. அதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அலுமினியம் மாதிரி பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குது. சில்வர் பாத்திரமாக இருந்ததுன்னா அடிப்பிடிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அலுமினியத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பட்டர் ஷீட்டு, அதை வந்து நம்ம வந்து அடியிலையும் போட்டுக்கணும். சைடில் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பட்டர் ஷீட்டெல்லாம் நம்ம வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே பட்டரோ ஆயிலோ தடவிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேக்கோட மிக்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா எல்லாமே நல்லா வலித்து ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா வலித்து இதை நம்ம விடணும். ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து கையால் அப்படியே அதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம தட்டி கொடுக்கணும். அப்படி தட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற பபிள்ஸு அதெல்லாம் வந்து செட் ஆகி அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் உள்ளே இருந்ததுன்னா உள்ளே வந்து ஓட்டையாக இருக்கும் கேக்கு. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா உள்ளே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மெதுவாக ஒரே டைரெக்ஷனில் தான் கிளறணும். சும்மா லைட்டாக ஒரு சுற்றி விட்டுட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு குக்கரில் வந்து உப்பு தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அந்த வலை அது போட்டுக்கிறோம். அது போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கேக்கோட மிக்ஸை அந்த இதில் வச்சுக்கிறோம். இப்போ குக்கரில் மூடியும் இருக்கக்கூடாது, விசிலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம போட்டு மூடி வச்சிடுறோம். இது வந்து நம்ம வந்து இந்த
இந்த உப்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போட்டு வச்சுருக்கணும். நான் வந்து ஏற்கனவே வேறு ஒரு குக்கரில் போட்டிருந்தேன். பட் வந்து பாத்திரம் போகாததுனால டக்குன்னு இந்த குக்கருக்கு மாற்றினேன். ஸோ அதனால் அது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த உப்பு எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டியோட பேக் சைடை குத்தி பார்த்தோம் அப்படின்னா, கரண்டியில் எதுவுமே ஒட்டலை அப்படின்னா நம்ம வந்து கேக் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த கேக் வெந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறமா வந்து விப்பிங் க்ரீம், இது வந்து நான் வந்து வாங்கினேன் கடையில். 160 ருபீஸ் சொன்னாங்க 1 கேஜி. பார்த்திங்கன்னா இது வந்து நடுவில் நம்ம விடும்போது அது வந்து நல்லா 4 பாகமாக பிரியுது. அதை பிரிச்சுட்டு நம்ம எடுத்துட்டு திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணும்போதும் நம்ம அந்த மாதிரி அதே எப்படி டைரெக்ஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பின்னோ ஏதாவது வச்சு நம்ம கிளிப்பு வச்சு நம்ம குத்திட்டோன்னா திருப்பி நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறோம். என்னோடய விப்பிங் க்ரீமில் வந்து சுகர் இருக்குது. நீங்கள் வாங்குகிற க்ரீமில் வந்து சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே சுகர் இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்க என்ன மாதிரி மூடி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே நாம் மூடி அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விப்பிங் க்ரீம் வந்து ஒரு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு ஒரு லிக்யூட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். கட்டியாக இருக்கும்போதே நம்ம வந்து செய்யக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஒரு நார்மலாக ஒரு லிக்யூடாக வந்ததுக்கப்புறமா நான் செய்யலாம். இந்த பீட்டர் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக அந்த வாட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து பீட்டரில் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ கொஞ்சம் கட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் அதை வந்து நான் வந்து நார்மல் ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு இப்போது. ஓகே, இப்போ வந்து பீட்டரில் வச்சு நம்ம நல்லா கலக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு வச்சு நம்ம வந்து அதை வந்து அடிக்கணும். அப்படி அடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் அது கட்டியாகும். அப்புறம் செகண்ட் டைம் வந்து நம்பர் 2 ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம வந்து ஒரு 5 ஸ்பீடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஸ்பீடு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் 5th ஸ்பீடு வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து பீட் பண்ணணும். இது நம்ம நல்லா அடிக்க அது என்ன ஆகும்னா அது வந்து நல்லா கட்டியாகி இந்த மாதிரி ஒரு விப்பிங் க்ரீம் வச்சும் நம்ம க்ரீம் செய்யலாம், அல்லது பட்டர் வச்சும் நம்ம செய்யலாம். பட்டர் வச்சு செய்யும்போது பட்டரில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் ரொம்ப டக்குன்னு நம்ம எடுத்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து விப்பிங் க்ரீமில் நம்ம அடிச்சுக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓரமாக நம்ம வெளியில் வந்திருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பியும் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நாம் வந்து அந்த பீட்டரை வச்சு அடிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து கட்டியாகும். அப்போது நம்ம வந்து கேக்கில் தடவுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து அதை வந்து பீட் பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே ரவுண்டுனா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அடிக்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு நம்ம இப்படி கவுத்துனோம் அப்படின்னா அதிலேருந்து வடியாது, நல்லா டைட்டாக நிற்கும். லைட்டாக விழுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பீட் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து செஞ்சு வச்ச கேக்கை வந்து நம்ம கவுத்தி எடுத்துக்கலாம்.
வரலை அப்படின்னா அந்த பேப்பரை வச்சு நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னாலே அழகாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஓகே, அவ்வளோதான், அழகாக வந்திருக்கு. இப்போ பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அந்த பட்டர் ஷீட்லாம் எடுக்கணும். இல்லைன்னா வந்து அந்த கேக் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சிரப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அது வந்து நீங்கள் வந்து செர்ரி சிரப்பாக இருக்கலாம், நம்மக்கிட்ட அல்லது வெறும் சுகர் சிரப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் வந்து என்ன எடுத்து வச்சேன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ப்ளம் கேக் செய்யலான்னு தான் நினச்சிருந்தேன். அதுக்காக நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நான் ஊற போட்டிருந்தேன். ஸோ அந்த ஊறினதோட அந்த ஜூஸு அதைத்தான் நான் எடுத்து சிரப்பு பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து சிரப்பு தேவைப்படும். ஸோ அதனால் அந்த சிரப்புக்காக நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து வந்த ஜூஸை வந்து நான் அதில் கொஞ்சம் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு சிரப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த கேக்கை வந்து நம்ம வந்து ஒரு 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ வந்து என்கிட்ட கேக்கு செய்கிறதுக்குரிய மெட்டீரியல் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு கொஞ்சம் சாதாரணமாக எடுத்து செய்கிறேன் நான். பாருங்கள், நல்லா வந்திருக்கு, அழகாக இருக்குது, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த லேயர், இன்னொரு லேயரும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரும் கட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் கடைசி லேயர். 3 லேயர் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து நாம் வந்து அந்த கோனில் வந்து நம்ம வந்து க்ரீமை போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கலாம். இல்லை உங்களால் வந்து ஸ்பேச்சுலா அல்லது ஏதாவது ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கோன் வச்சு நீங்கள் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் அந்த கோனில் வந்து ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஆனால் கஷ்டமாக இருக்குது எனக்கு உள்ளே போட்டு இது பண்ணுறதுக்கு. ஒருவேளை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஒரு டிசைன், நமக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கேக்கு அடியில் வைப்போம்ல அந்த வுட்டு, அது வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதில் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் அதை போட்டுட்டேன். அந்த க்ரீமை போட்டுட்டு நாம் அதுக்கப்புறமா கேக் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிடும். அதுக்காக தான் நான் வந்து இந்த இதில் வந்து பேஸில் வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நான் போட்டுக்கிறேன். கேக்கை ஃபஸ்ட் பீஸ் கேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிரப்பை வந்து நம்ம வந்து இந்த கேக் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கேக் வந்து காயாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஈரமாக அது நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அது நல்லா ஒரு ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கூட நம்ம அப்படியே லைட்டாக மேலே போட்டுக்கலாம். இது வந்து போடுறது கிடையாது. பட் நான் ப்ளம் கேக்குக்காக ரெடி பண்ணினதுனால அது வந்து நான் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம வந்து க்ரீமை போட்டு அப்படியே எல்லாமே ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வைக்கிறோம். செகண்ட் லேயர் வச்சுட்டு அதுலேயும் நாம் வந்து அந்த சிரப்பை வந்து நம்ம வந்து போட்டு விடணும். நிறையா போட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சமாக அங்கங்கே வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஈரமாக்குன மாதிரி வச்சா போதும். ரொம்பவும் வச்சிட்டோன்னா ஓவர் ஸ்வீட் ஆயிரும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக
ஈரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயும் நம்ம வந்து க்ரீமை தடவிக்கிறோம். தடவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு நான் வந்து இருக்குதேன்றதுனால தான் வைக்கிறேன். நல்லா ஊறி இருந்தது, ஸோ அதனால் அதை நான் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அமிழ்த்து விட்டால் போதும். வச்சுட்டு இப்போ அடுத்த பீஸ் நம்ம வச்சிட்டோம். வச்சுட்டு அது மேலேயும் நம்ம சிரப் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே, வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது மேலேயும் நம்ம வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். நம்மக்கிட்ட வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த கேக் வந்து நம்ம சுற்றி நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நம்ம தான் வந்து கேக்கை சுற்றி சுற்றி வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மேலேலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சைட்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற ஏதாவது ஒரு டிசைன் சைடில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செர்ரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாக்லேட் குட்டி குட்டியாக கட் பண்ண ஃப்ளேக்ஸ் அதை நம்ம அப்படியே போட்டு விட்றோம். சைட்லலாம் போட்டு பண்ணினோன்னா அவ்வளோதான், ரெடி. கேக் வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த கட் பண்ணின பீஸ்லேருந்து எடுத்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாக செஞ்சது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.